லைஃப் லாங்கா கடவுள் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலை என்னது? அவருடைய புதிய படைப்பினுடைய மாடல்ஸா நம்ம இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கார். சபை அதுக்கு தான் வச்சிருக்கார். சர்ச் ஷுட் பி எ மாடல். சர்ச்ச பார்த்து மத்தவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, "ஓ! இப்படி செய்யலாமோ இத" அப்படின்னு நெனைக்கணும். அப்படிதான் நெனைச்சாங்க. நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல நம்ம வந்து நெறைய நேரம் பரவசத்துக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். அந்த பரவசத்த நம்ம நெனைக்கிறோம் பரலோகம்ன்றது எப்ப பார்த்தாலும் அந்த மாரி பரவசத்த அனுபவிக்கிற ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறோம். அது தவறு. அது அஞ்ஞானமா இருக்கும். வெறும் பரவசம் அப்படின்னு நெனைச்சுட்டு இருக்கோம். பரலோகத்திலே போய் நம்ம பரவசமா இருக்க போறோம் அதான் அப்படின்னு சொல்லி. பட் வி ஹேவ் காட் வந்து நம்மள்ட்ட வந்து அநேக புதிய புதிய ஒகேஷன்ஸ இன்ட்ரெஸ்ட் பண்றதுக்காக தான் நம்மள வந்து அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ நம்மை குறித்த அவருடைய நோக்கம் பெரியது. நம்மை குறித்த அவருடைய திட்டம் பெரியது. அது பிரம்மாண்டமானது என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியுமா எங்களை கூட்டிச் சேர்த்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தி தாரும். உம்முடைய பரிசுத்த ஆவியினர் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் அவைகளை இருக்கிற பிரகாரமாய் நீர் அவைகளை எழுதி கொடுத்த நோக்கத்தின்படி உம்முடைய பக்தர்கள் என்ன நோக்கத்தோடு கூட அதை எழுதினார்களோ அதே நோக்கத்தோடு கூட நாங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையோடு கூட புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். வரும்படியாய் விருப்பத்தோடு ஆயத்தப்படுகிறவர்களுக்கு ஜாயின் பண்ண தேவையான எல்லா கிருபைகளையும் தாரும். முழுவதுமாய் உடைய பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்குள் வைத்துக்கொள்ளும். நீர் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடியிலே கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த பைபிள் ஸ்டடியிலே நம்ம தொடர்ந்து கடந்த ஒரு சில வாரங்களாக மாதங்களாக வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்து வருகிறோம். சபைகளுக்கு சொல்லப்பட்ட செய்திகளை 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட செய்திகளை குறித்து நம்ம பார்த்தோம். அதில் ஒரு பகுதியை நான் கடைசியில் நம்ம பார்க்கும்படியாக நம்ம விட்டு வைத்திருந்தோம். வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களில் 7 சபைகளுக்கும் யோவான் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளாக எழுதினவைகளை குறித்து நம்ம சிந்தித்து கொண்டிருந்தோம். அதில் எல்லா சபைகளுக்கும் கடைசியில் பொதுவாக இல்லை, ஒவ்வொரு சபைக்கும் எல்லா சபைகளுக்கும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு சபைக்கும் குறிப்பாக ஒரு ப்ராமிஸ் ஆஃப் ரிவார்டு, வெகுமதியின் வாக்கு தத்தம் அல்லது வாக்கு அங்கே கொடுக்கப்படுகிறதை நம்ம பார்க்குறோம். அதை குறித்து இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம். எல்லா சபைகளுக்கும் கடைசியில் முடிகிறது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிற அந்த வார்த்தையோடு கூட ஒரு வாக்கு பண்ணப்பட்டு அவங்களுக்கு அந்த செய்தி முடிவடைகிறது. பொதுவாக இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படின்றத சபைகளுக்கு ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயத்தை குறித்து கடந்த 30-40 ஆண்டுகளாக கிறிஸ்தவத்தில் ரொம்ப அழுத்தம் கொடுக்கப்பட்டதை நம்ம வந்து அறிந்திருக்கிறோம். ஒரு சபை அல்லது ஒரு கிறிஸ்தவன் வெற்றி உள்ளவனாக இருக்க வேண்டும், ஜெயம் கொண்டவனாக இருக்க வேண்டும். அப்படி ஜெயம் கொண்டவனாக அவன் இல்லையானால் அவன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நிலைத்திருக்க முடியாது அப்படின்னும் நம்ம அதிகமாக அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவனாக எப்படி வாழ்வது? இன்னும் சில சபைகள் ஒரு படி மேலாக, எங்களுடைய சபையிலே நீங்கள் அங்கத்தினர்களாக இருந்தால்தான் உண்மையான ஒரு ஜெய ஜீவியம், இல்லாவிட்டால் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய சபைகளை குறித்து சொல்லுகிறதும் உண்டு. இங்கே தான் அதற்கான உபதேசங்களும் போதனைகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இது பொதுவாக கடந்த 30-40 ஆண்டுகளாக அதுக்கு மேலே உண்டு. நமக்கு அறிவு வந்ததிலிருந்து அதற்கு முன்பதாக 50-60 ஆண்டுகளாகவே இதெல்லாம் கிறிஸ்தவ வட்டாரத்திலே, குறிப்பாக இந்திய, அதிலும் குறிப்பாக தமிழக கிறிஸ்தவ வட்டாரத்திலே இருந்து கொண்டு வருகிற ஒரு விஷயம். ஆனால் அது பொதுவாக பெந்தேகோஸ்தே மற்றும் இந்த கேரிஸ்மேட்டிக் சர்க்கிள்ஸில் ரொம்ப அதிகமாக வலியுறுத்தப்பட்டது. அநேக போதகர்கள், நல்ல ஊழியர்கள் தான் அவங்க வந்து ஒரு ஓவர் கம்மிங் லைஃப்பை குறித்து,
ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை என்பதை குறித்து அதிக வலியுறுத்தல் கொடுத்து, அதிக எம்ஃபசைஸ் கொடுத்து, ஒரு கிறிஸ்தவனுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். அதனால் அநேக சபைகள் வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதுக்கு வலியுறுத்தல் கொடுத்து, அதை குறித்தே அதிகமாக பேசி கொண்டிருக்கிறதை நம்ம கேட்டிருக்கிறோம். இது ஆனால் இன்றைக்கி இந்த பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸில் மாத்திரம் அதிகமாக இருந்தது. தமிழகத்தில் பார்க்கும் பொழுது அல்லது நம்முடைய பகுதிகளில் பார்க்கும்போது மற்றவர்களும் அநேக இண்டிபெண்ட் ஒர்க் மினிஸ்டர்ஸ் வந்து நிறைய ப்ரீச்சர்ஸ் நிறைய வந்ததுனால அவங்களும் இதை குறித்து நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த ஓவர் கம்மிங் அல்லது ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை அப்படின்றதையோ அதுக்கு ஆதாரமாக நிறைய வசனங்கள் எடுத்து சொல்லும் பொழுதும் இந்த ஜெயம் கொள்ளுகிறது அப்படின்றத பொதுவாக எதை மீன் பண்ணுவாங்க, ஸோ அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால், மாரலி ஒரு ஓவர் கம்மிங் லைஃப் வாழ்கிறது, இல்லாவிட்டால் ஸோ அவங்களுடைய டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்மளும் கூட அப்படி தான் நம்ம நினச்சிருந்துருக்கிறோம். நம்முடைய டேர்ம்ஸில், அது பழைய டேர்ம்ஸில் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பாவத்தின் மீது வெற்றி கொள்வது. ஸோ அதுதான் ஆக்சுவலான ஒரு ஓவர் கம்மிங் லைஃப். ஸோ ஒரு கிறிஸ்டியனோட கோலே பாவத்தை மேற்கொள்கிறது தான். ஸோ அவனுடைய லைஃப் ஃபுல்லாக அவன் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் துவக்கி அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் மீது வெற்றி கொள்கிறவனாக இருக்க வேண்டும், பூரணமான வெற்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துகிற சில சபைகள் கூட உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தேடி, அப்படிப்பட்ட ஒரு வெற்றி நிலையை தாங்கள் அடைய வேண்டும் என்று அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட போதனைகளை அதிகமாக பேசக்கூடிய சபைகளுக்கு செல்லுகிறதும், அப்படிப்பட்ட பிரசங்கிகளுடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்கிறதும், தங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாவது நான் பாவத்தின் மீது முழுமையான வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவங்க விரும்புகிறதும் இது நம்முடைய வட்டாரங்களில், நம்ம கிறிஸ்தவ வட்டாரங்களில் நம்ம அறிந்த ஒன்று, நமக்கு பரிச்சயமான ஒன்று. இதை தவறு என்று நம்ம சொல்லலை. அஃப்கோர்ஸ் ஒரு கிறிஸ்தவன் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், அவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடாது. பாவம் அது எந்த வகையாக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவன் அதோடு கூட போராட வேண்டும், அதில் வெற்றி கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அது நமக்கு நம்முடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதை மாற்றி நம்ம இங்கே சொல்ல போகிறதில்ல. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய இந்த 7 சபைகளுக்கு சொல்லப்படுகிற கான்டெக்ஸ்டில் இந்த வெற்றி என்னது. நிறைய நேரம் பைபிளை நம்ம அந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டில் படிக்காததுனால, வரலாற்று பின்னணியத்தில் நம்ம படிக்காததுனால நாம நிறைய அர்த்தங்களை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். சில நேரம் அது நன்மையாக முடியுது, சில நேரம் அது நம்மை தவறாய் நடத்தி விடுகிறது. இந்த வெற்றி வாழ்க்கை அல்லது ஜெயம் கொள்ளுகிற ஜீவியம் அப்படின்றதும் அநேக கிறிஸ்தவர்களை முடமாக்கி போட்ட ஒன்று. ஸோ நான் என்றைக்கு பாவத்திலேருந்து வெற்றி பெறணும், நான் அந்த பாவத்திலேருந்து வெற்றி பெறணும், இந்த பாவத்திலேருந்து வெற்றி பெறணும், இன்றைக்கி மெசேஜை கேட்டுட்டு அதிலிருந்து நான் மேற்கொள்ளணும், அதிலேருந்து அதை மேற்கொள்ளணும் அப்படின்ற கான்ஃப்ளிக்ட்லே அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டத்தை மூடி முடிச்சிட்டாங்க. அவங்கள தவறாக நான் சொல்லலை. ஆனால் வேதம் சொல்லுகிற வெற்றியுள்ள வாழ்க்கை என்பதும், நம்ம இப்போ படித்து கொண்டிருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்றதும் என்ன அப்படின்றது குறித்து ஆண்டவர் சித்தமானால் நம்ம இந்த வாரத்திலையும், இந்த வாரம் முடிஞ்சுன்னா இதை முடிச்சிடலாம், இல்லாட்டி அடுத்த வாரம் நம்ம சேர்த்து சிந்திக்கலாம். ஸோ நான் சொன்னதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாவத்தின் மீது வெற்றி வேண்டாம் என்று நான் சொல்லலை. அஃப்கோர்ஸ் இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் கிறிஸ்டியன் லிவிங். ஆனால் இங்கே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சபைக்கும் முடிவில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்லுகிற இதனுடைய அர்த்தத்தை குறித்து நம்ம இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். முதலாவது, சபைக்கு அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்தது அவங்கள்ட்ட இருக்க குறைகளை சுட்டி காட்டுறாரு. அஃப்கோர்ஸ் குறைகள் இருந்துச்சுன்னா 2 சபைகளில் இல்லை, மற்ற சபைகள்லாம் இருந்துச்சு, அதை சுட்டி காட்டுறாரு. அதுக்கு பிறகு அவங்க மேலே வரக்கூடிய ஆஸ் அ சர்ச், சபையாக அவங்க மேலே வரக்கூடிய நியாய தீர்ப்பையோ அல்லது தண்டனையோ அவர் சொல்கிறாரு. வாட் வில் ஹேப்பன் அஃப்கோர்ஸ் இஃப் தே டோன்ட்
ரிப்பென்ட், அவங்க மனம் திரும்பலைன்னா என்ன நடக்கும்ன்றது சர்ச்சாக சொல்கிறாரு. இது எல்லாமே வந்து சபைக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியதான என்னவெனில் சொல்லி சர்ச்சுக்கு இந்த ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக 7ஆம் வசனத்தில் அது எக்ஸாம்பிளுக்கு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் முதல் சபைக்கு எபேசு சபைக்கு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு ஒரு கால் ஃபார் இண்டிவிஜுவல் கொடுக்கப்படுகிறத அங்கே பார்க்குறோம். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சபை வந்து கார்ப்பரேட். நிறைய நேரம் நம்ம இதை மறந்து போயிடுறோம். நான் போன வாரம் பன்னெண்டு ஒரு சில வாரங்கள்லேயே இதை நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அதுக்காக இன்றைக்கி நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, கடந்த ஒரு சில 10 ஆண்டுகளாக கிறிஸ்தவத்தினுடைய பிரச்சனை என்னென்னா, ஃபார் த ஃபியூ பாஸ்ட் டிகேட்ஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா, இண்டிவிஜுவலிஸ்டிக் ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக் வேண்டான்னு சொல்லி இண்டிவிஜுவலிஸ்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால people were so much worried about their individual lives. Of course, serious Christians. நான் சொல்கிறது யாரை பற்றினா, நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு சொல்லி விரும்புகிற கிறிஸ்தவர்களை குறித்து சொல்கிறேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தங்களுடைய பர்சனலாக தன்னுடைய வாழ்க்கையை குறித்து, பரிசுத்த வாழ்க்கையை குறித்து, மாரல் லைஃப்பை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. பட்டு கார்ப்பரேட்டாக மொத்தமாக சபையாக ரிஃப்ளெக்ட் ஆகிறது, வெளிப்படுகிறது, பிரதிபலிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத மறந்து போயிட்டாங்க. ஸோ ஆண்டவர் வந்து சபைக்கு பேசும் பொழுது கார்ப்பரேட்டாக மொத்தமாக சபையாக அவங்களுக்கு வந்து அவங்க மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன நடக்கும்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் எபேசு சபைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் கொடுக்குற எச்சரிப்பு இதுதான், நான் உன்னை நீக்கி போடுவேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீ உன்னோட நோக்கத்தை தவறும் பொழுது நான் வந்து நீ அங்கே சபையாகவே இருக்க முடியாது. எபேசுங்கிற சபை இருக்காது, இல்லாமல் போயிடும் அடுத்த தலைமுறையில், மேபி அஃப்கோர்ஸ் 1 or 2 generations ஆஃப்டர் தட். ஆனால் கால் கொடுக்கும்போது அடுத்த இண்டிவிஜுவல் அந்த கால் கொடுக்கும்போது இட் கம்ஸ் இண்டிவிஜுவலி. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அஃப்கோர்ஸ் அது ஹோல் சர்ச்சுக்கும் பொருந்தும். ஆனால் நம்ம அதிலே பார்க்குறோம், டு ஹிம் ஹூ ஓவர் கம்ஸ், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இண்டிவிஜுவல் காலை கொடுக்குறத நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ நமக்கு என்கரேஜிங்காக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளை உற்சாகப்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் சர்ச் லைஃப் அப்படின்றது கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்றது இட் இஸ், அல்லது சர்ச் லைஃப்னே வச்சுக்கலாம், சர்ச் லைஃப் அப்படின்றது இட் இஸ் கார்ப்பரேட். அதே நேரத்தில் வி ஹாவ் இண்டிவிஜுவல் ரிவார்ட்ஸ், நமக்கு இண்டிவிஜுவலாகவும் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம எப்போவுமே சரிசமமாக பார்த்து பழகணும். கிறிஸ்டியானிட்டியில் அந்த ஒரு பக்கமாக இண்டிவிஜுவல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அந்த தன்மை நீங்க வேண்டும். வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம வந்து சர்ச்சாக, நம்ம வந்து ஒரு குடும்பமாக அல்லது ஒரு கம்யூனிட்டியாக, ஒரு சமூகமாக நம்ம கார்ப்பரேட்டாக இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக அதை மறந்து போயிடக்கூடாது. ஸோ நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதில் என்னத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மற்றவங்களுக்குள்ள நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் ஃபெல்லோ பிலீவர்ஸ், நம்ம சர்ச்சை குறித்தும் சபையை குறித்தும், சபைக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை குறித்தும், மற்ற விசுவாசிகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை குறித்தும் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அந்த பொறுப்பு நமக்கு உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. சபை எப்படினாலும் போயிட்டு போட்டோம், நான் எனக்கு லைஃப்பை, இன்னைக்கு இண்டிவிஜுவல் லைஃப்பை நான் பார்த்துட்டு நான் எப்படியாவது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் போதும் அப்படின்ற ஒரு தாட், அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அது தவறானது, அது சரியில்லை அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இப்போது இந்த ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து எல்லா சபைக்கும் அந்த ஜெயங்கொள்ளுறவங்களுக்கு ஒரு ரிவார்டை சொல்கிறாரு. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம முதலாவது இதில் புரிஞ்சுக்கணும். ஏர்லி சர்ச்சுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதலையும் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், அதை ஒரு புதிய படைப்பினுடைய ஆரம்பமாக பார்த்தார்கள். தே saw it as the beginning of new creation. அதை கடவுளுடைய அரசினுடைய, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு துவக்கமாக பார்த்தார்கள். ஆனால் இந்த ஜெயம் கொள்கிறவன் எவனோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறைக்கூவல் கொடுக்கும் பொழுது அந்த சேலஞ்ச், அந்த இது எதை காமிக்குது அப்படின்னு சொன்னால்,
ஆல்ரெடி நாட் எட். ஆரம்பித்து விட்டது, ஆனால் யுத்தம் இன்னும் ஓயவில்லை. த பேட்டில் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். ஏன்னா யூ ஹாவ் டு ஓவர் கம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி விட்டதினாலே, அவர் எல்லாவற்றையும் தீமையை அவர் மேற்கொண்டு விட்டபடினாலே, அவர் ஜெயித்து விட்டபடினாலே நான் சும்மா இருக்கலாம் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஃபாலோவர்ஸுக்கு கிடையாது. த சர்ச் ஹேஸ் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் யூ ஹாவ் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எதுக்கு தெரியுமா? பிகாஸ் த பேட்டில் ஹஸ் பிகம் ஸ்ட்ராங். ஏற்கனவே நமக்கு வெற்றி கொடுக்கப்பட்டு விட்டது, ஆனால் அந்த பேட்டில் இருக்கும். இது முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்களுக்கு இதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் நினைக்கிறேன் யோவான் இந்த காரியங்களெல்லாம் எழுதுகிறார். ஸோ இயேசு கிறிஸ்துவிலே அவர் வெற்றி பெற்று மரணத்தையும் பாதாளத்தையும் திறவுகோள்களை உடையவராய், அதுதான் அங்கெல்லாம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்பாவும் உமேகாவும் மரணத்தை பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை உடையவராய் அவரை தன்னை வெளிப்படுத்துகிறார் 1ஆம் அதிகாரத்தில். ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் இந்த நான் சபைக்கு பேசுகிற இந்த காரியங்கள், ஆண்டவர் சொல்கிறதுனுடைய அர்த்தம் அதுதான். சபைக்கு நான் சொல்கிற இந்த காரியங்கள், நீ சரியாக இருக்கணும், நீ எச்சரிப்போடு இருக்கணும், நீ மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேர் பண்ணி, நம்ம போன வாரம் பார்த்தது மாதிரி நான் அவனை நேசிக்கிறேன், அதனால் நான் கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன்றதெல்லாம் சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தே ஆர் ஸ்டாண்டிங் ஆன் பேட்டில் கிரவுண்ட். அவங்க ஒரு யுத்த களத்தில் நிற்கிறாங்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுகிற ஒரு சத்தியம் இது. The war is still going on. யுத்தம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் அவங்களுக்கு சொல்லப்பட்ட போது the war was very severe. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி அது குறைஞ்சிட்டுன்னு நான் சொல்லலை, ஆனாலும் இன்றைக்கி இருக்கிறதை காட்டிலும் அது மிகவும் கடினமாக இருந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் அவங்களுக்கு பெரிய ஒரு என்கரேஜிங்காக ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்ற அந்த அறைக்கூவலை கொடுத்து ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குற ரிவார்டை பற்றி பேசுகிறாரு. ஸோ முதலாவது நான் சொல்ல வேண்டிய விரும்புகிற விஷயம் என்னென்னா, அந்த டு ஹிம் ஹூ ஓவர் கம்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது த பேட்டில் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். என்ன பேட்டில்? வாட் இஸ் தட் பேட்டில்? அதுதான் நம்ம அடுத்தது புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பொதுவாக என்ன கான்டெக்ஸ்டில் மட்டும்தான் இதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கும் பாவத்துக்கும் எதிரே உள்ள போராட்டத்தை குறித்து மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அல்லது நமக்கும் பிசாசுக்கும் கொஞ்சம் அட்வான்ஸாக போனால், அல்லது நமக்கும் உலகம் பிசாசு சாத்தான் அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்ம அடிக்கடி கேட்குற ஒரு விஷயம். ஒருவேளை நீங்கள் கேரிஸ்மேட்டிக் குரூப்பில் சர்ச் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் இதை அடிக்கடி கேட்போம். ஆனால் இதெல்லாம் தவறுன்னு சொல்லலை, இதெல்லாம் தேவையில்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிற வினவனோ அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த ரிவார்டே நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அகெயின் அதுலேயும் நீங்கள் எதை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால், த ஆல்ரெடி நாட் எட். அது தமிழில் எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியலை. ஏற்கனவே வந்துவிட்டது, ஆனால் இன்னும் நிறைவடையவில்லை. இந்த பீரியடில் இந்த ஸ்டேட்டஸில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. அதை ஆதி கிறிஸ்தவர்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சபை வளர்ச்சி அடைய முடிந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யமே அவர்களை எதிர்த்து நிற்கிறது. அவங்க எந்த வேத வாக்கியங்களுடைய நிறைவாக தங்களை அறிமுகப்படுத்துகிறார்களோ, தங்களை அடையாளப்படுத்துகிறார்களோ, அந்த வேத வாக்கியங்களை மையமாக கொண்டு வாழுகிற அந்த ரிலிஜியஸ் யூத பீப்புள் அவங்க இவங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. இந்த அப்போசிஷன் நடுவில் இந்த பேட்டில், திஸ் இஸ் த பேட்டில் விச் இஸ் பீயிங் ஸ்போக்கன் அபவுட். ஸோ இந்த யுத்தத்தை, இந்த போர் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன போர் அது? தேவனுடைய திட்டத்தை எடுத்து செல்லுகிற ஒரு பேட்டில். நல்லா அதை நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரேமில் நம்ம அதை புரிஞ்சுக்கிறது நல்லது. இட்ஸ் நாட் ஜஸ்ட், அஃப்கோர்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் அவர் ஃபைட் அகெயின்ஸ்ட் சின். ஆனால் அது மட்டும் கிடையாது. அதை மட்டும் நம்ம மேற்கொண்டு, பாவத்தை மட்டும் மேற்கொண்டு எப்படியா பரலோகத்துக்கு போயிடணும், அந்த இன்டென்ஷன் அங்கே கிடையாது. அதை நம்ம இந்த 7 விஷயங்களையும் நம்ம படிக்கும்பொழுது நமக்கு அது புரியும். ஸோ இங்கே எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், ஏன்னா அந்த 7 சபைகளுக்கும் சொல்லப்பட்ட செய்தி நம்ம போன 2 வாரங்களில் பார்த்தோம். நம்ம அதை கொஞ்சம் விளக்கமாகவே தான் பார்த்தோம். ஆனாலும் மொத்தத்தில் அதை சுருக்கமாக நம்ம கிறிஸ்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், 7 சபைகளுக்கும் உள்ள சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி இருந்து சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னால், இட் வாஸ் பொலிட்டிக்கல் அண்ட் ரிலிஜியஸ். சாத்தான்
அந்தகார லோகாதிபதிகள் சேனைகள் வந்து அந்த எம்பையர் மூலமாகவும் ரிலிஜியன் மூலமாகவும் இந்த கொஞ்சம் கிறிஸ்தவர்களை எதிர்த்து மிக பயங்கரமாக போரிட்டு கொண்டிருந்தது. அதை மேற்கொள்கிறது தான் தட் வாஸ் எ வெரி பிக் சேலஞ்ச். அதனால தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே வந்து நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதை நான் சொல்லி முடிக்கும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு இது வந்து நல்லா நமக்கு புரியும். இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒவ்வொரு சபையாகவே நம்ம போகலாம் முதல்ல இருந்து. ஆனால் இந்த முதலாவது சபைக்கு நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளை இதை சொல்கிறேன். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம். லாஸ்ட் இயர் நெட்வொர்க் கனெக்ஷன் வருது, உண்மைதானா? கேட்குதா இல்லையா? கேட்குதா? ஓகே எனக்கு அப்படி இங்கே காமிக்குது. ஓகே, அப்போது இதை நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்றது நமக்கு ஒன்று ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டில் நான் இதை சொல்கிறேன். அவங்களுக்கு அன்றைக்கி சேலஞ்ச் இல்லை. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நமக்கு அதே சேலஞ்ச் இருக்கா அப்படின்றது பெரிய கொஸ்டின். இன்றைக்கி அதே மாதிரி ஒன்றும் நம்ம ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கல. இன்றைக்கி நம்ம டெமோக்ரஸியில் வாழ்ந்துட்டுருக்குறோம், மத சுதந்திரம் பேசப்படுகிற நாட்களில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளால் இதை வந்து அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வசதிக்கு ஏற்றபடி ஜெயம் கொள்கிறது அப்படின்றதுனா அது பாவத்தோட போரிடுறது தான் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து உட்காத்தி வைக்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அது நம்மளை பேரலைஸ் பண்ணிட்டு, அதனால தான் அதை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் அது தவறு கிடையாது, ஆனால் இட் ஹேஸ் பேரலைஸ்டஸ். எப்படா நான் பரிசுத்தாவேன் அப்படியே இருந்து எப்போ நான் பாவத்தை மேற்கொள்வேன்னு சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஓடி முடிச்சிட்டாங்க. ஸோ அன்றைக்கி இருந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டில் தே வேர் ஃபைட்டிங் த பேட்டில் அகெயின்ஸ்ட் தட் எம்பையர் ஃபார் வாட்? எதுக்காக? அல்டிமேட்லி வாட் இஸ் தேர் கோல்? சபையினுடைய நோக்கம் என்ன? சபை எதுக்காக முயற்சி பண்ணி கொண்டிருந்தது? மிக தெளிவாக இருக்குது. மிக தெளிவாக யோவானில் வெளிப்படுத்தும் விஷயம் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, ஃபார் தேர் விட்னஸ், அவங்களுடைய சாட்சிக்காக. என்ன சாட்சி? வாட் வாஸ் தேர் விட்னஸ்? விட்னஸ்னு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம சபையில் சர்ச்சஸில் சொல்கிற சாட்சின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சார், எனக்கு வந்து அது பண்ணார் இது பண்ணார் அப்படின்னு சொல்கிற சாட்சி தான் விட்னஸ்ன்னு நினைக்கிறோம். நோ, நியூ டெஸ்டமென்ட் டேர்ம்ஸில், பிப்ளிக்கல் டேர்ம்ஸில் விட்னஸ் அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நீங்களே என் சாட்சிகள் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, அவர் எதுக்கு சாட்சி சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கு சாட்சிகள்னு சொல்கிறார் அப்படின்னா, அல்லது யோவான் வந்து இங்கே சாட்சிகள்னு சொல்லும்போது தே ஆர் விட்னஸஸ். நம்ம நினைக்கிற மாதிரி இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், அதுக்கு மட்டும் விட்னஸ் கிடையாது. அஃப்கோர்ஸ் அது இன்க்ளூட் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதுக்கு சாட்சி தெரியுமா? they are witnesses that Jesus is Lord. இயேசு தான் ஆண்டவர் என்பதற்கு அவர்கள் சாட்சிகள். they were witness. அவங்க டிக்ளரேஷன் அதுதான் அவங்கள வந்து பிரச்சனைக்குரியவர்களாக மாற்றிச்சு. இன்றைக்கி மாதிரி இயேசு நேசிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்தால் they had no problem in அன்றைக்கி இருந்த ரோமன் வேர்ல்டில். எவ்வளோ மந்திரவாதி இருக்கான், எவ்வளோ இது இருக்குது சுகம் கொடுக்குறான்னு சொல்கிறதுக்கு, இவன் என்ன இன்னொரு ஆளை சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் that declaration caused them into trouble. நம்மள மாதிரி கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்ற பிரச்சனையும் கிடையாது. டிக்ளேர் தட் ஜீசஸ் இஸ் லார்ட். எங்களுக்கு இயேசு தான் ஆண்டவர். அது அன்னைக்குள்ள உலகத்தில் இட் வாஸ் வெரி, இட் கிரியேட்டட் லாட் ஆஃப் ட்ரபிள்ஸ். இட் வாஸ் வெரி ட்ரபிள்சம் இன்னைக்கு இருக்கிறத விட. ஏன்னா இன்னொரு பக்கம் சீசர் இருக்கிறான் லார்டா, அவனுக்கு தூபம் காட்டணும், அவனுக்கு ஆராதனை செய்யணும், அவன் உண்டு பண்ணுற அங்கங்கே வைத்திருக்கிற அந்த அவனோட அந்த அவன் வச்சு சொல்லியிருக்கிற அந்த இடங்கள்லாம் அவங்க தூபம் காட்டி அவனுக்கு செய்ய வேண்டியதை அவங்க செய்யணும்னு சொல்லப்பட்ட ஒரு காலம். கிறிஸ்தவர்கள் மறுத்தார்கள், எங்களுக்கு ஜீசஸ் தான் லார்ட். எங்களுக்கு மட்டும் இல்லை, ஹீ இஸ் லார்ட் ஆஃப் ஈவன் சீசர். அதான் அவங்க டிக்ளரேஷன். எங்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். ரெண்டாவது அவங்க எதுக்கு விட்னஸ்? ஏன் சொல்கிறார், நீங்களே என் சாட்சிகள். எதுக்கு? தே ஆர் த விட்னஸஸ் ஆஃப் த நியூ கிரியேஷன். புதிய படைப்பினுடைய சாட்சிகள். சபை தான் புதிய படைப்புனா என்னென்னு வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் தான் போன வாரம் எடுத்து காமிச்சேன் யோவானில். அதை நான் சொல்லி முடித்ததுக்கு காரணம் அதுதான். பாவத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னா, நம்ம இண்டிவிஜுவல் லைஃப்பில் நமக்கு மட்டும் இல்லை, ஆவியானவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நாட் டு அஸ், நாட் டு தட் இண்டிவிஜுவல் பர்சன். யாரு கண்டித்து உணர்த்துவார்? வேர்ல்டு கண்டித்து உணர்த்துவார். ஸோ சர்ச்சோட ரெஸ்பான்சிபிலிட்டி பிகம்ஸ் வெரி ஹியூஜ். என்னது?
உலகத்தை சரியாய் நடத்த வேண்டிய பெரிய பொறுப்பு சபைக்கு இருக்கிறது. அதனால தான் சபையை ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கிறார், கேராக இருக்கிறாரு. சபை அப்படின்ற ஒரு என்டைட்டியை, சர்ச் அப்படின்ற ஒரு என்டைட்டியை, ஒரு ஆர்கனைசேஷனை அவர் வச்சிருக்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், டு ஷோ த வேர்ல்ட், டு டெமான்ஸ்ட்ரேட் த வேர்ல்ட் ஆஃப் தி நியூ கிரியேஷன். ஆண்டவருடைய கிருபையினாலே தேவன் இயேசு கிறிஸ்து பிசாசையும் சாத்தானையும் தீமையும் ஜெயித்ததுனாலே ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ் அவங்க இரத்த சாட்சிகளாக கூட இந்த சாட்சிக்காக மரித்தார்கள், தங்களுடைய சாட்சிக்காக. ஆனால் சபை உலகத்தை மாற்றி இருக்கிறது. இதை மறுக்கவே முடியாது. ஸோ எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டில் நம்ம இதை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால், இந்த ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்ற அந்த வேர்டோட சரியான அர்த்தம் நமக்கு புரியாமல் போயிடும். மேபி என்னோட இண்டிவிஜுவல் கான்டெக்ஸ்ட் ஓரளவு வித்தியாசமாக இருக்கலாம். இன்றைக்குள்ள காலத்தில் நான் அப்படின்னா ஜெயங்கொள்ளுகிறவனாக இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? வெறுமனே பாவத்தோடு போராடி கொண்டு இருக்கிறதுக்கு மட்டும் அல்ல, ஆஸ் அ சர்ச்சோட ரோலை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக. அந்த முக்கியமான ரோல் சர்ச்சோட ரோல் நான் தான் எபேசு சபை பற்றி சொல்லும்போதே சொன்னேன், விட்னஸிங். அதனால தான் இந்த ரெண்டும் தான் முக்கியம். விட்னஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்னஸிங் அப்படின்னா நான் சொல்கிறது ஏதோ நம்ம போய் தெருவில் நின்று சாட்சி சொல்கிற அந்த விட்னஸையோ, சர்ச்சில் நின்று சாட்சி சொல்கிற விட்னஸையோ சொல்ல. நான் சொல்கிற விட்னஸிங் என்ன அப்படின்னு சொன்னால், என்னோடய வாழ்க்கையை அல்லது என்னோடய வார்த்தையினாலும் என்னுடைய வாழ்க்கையினாலையும் இயேசு ஆண்டவர் என்பதை நான் வாழ்ந்து காட்டுவது. ஸோ சர்ச்சாக கலெக்டிவ்லி இதை செய்யணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது. ஆனால் நீ மனம் திரும்பிட்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீ நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியலை. எபேசுக்கு சொல்லும் பொழுது எபேசிய 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், டூ த திங்ஸ் யூ டிட் அட் ஃபர்ஸ்ட். டூ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட்டு நீ செஞ்ச விஷயங்களே செய். அப்போ நீ ஃபஸ்ட்டு, எபேசு சபையோட பிரச்சனை என்னது? ஃபஸ்ட்டு நீ என்னோட பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருந்தா. உன்னோட ஒர்க்ஸு, நீ செஞ்ச விஷயங்கள், திங்ஸ் தட் யூ டிட். இன்றைக்கி நிறைய நேரம் சபைகளில் விசுவாசத்தை மட்டும் தான் கேட்குறோம். விசுவாசம். மார்ட்டின் லூத்தர் விசுவாசத்தினால ரட்சிப்புன்னு கொண்டு வந்தது இதுக்காக இல்லை. நம்ம விசுவாசத்தில் கம்ஃபர்டபுளாக நம்ம எனக்கு ஃபெய்த் இருக்குது அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கிறது இல்லை. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. ஸோ வி ஷுட் அந்த டூ the things you did at first. நீ முதலாவது செஞ்ச காரியங்களை நீ என்ன பண்ணு? செய். நீ செய். ஸோ யூ டூ தட். அதுதான் முக்கியம். இன்றைக்கி நம்ம இந்த டூயிங்க்கு நிறைய நேரம் இந்த பீயிங், டூயிங் இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறோம். இந்த நம்முடைய தியாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவில் பீயிங்கில் இருந்தால் டூயிங் வரணும், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் யூ டூ. ஆண்டவர் அதான் சொல்கிற, நீ மனம் திரும்பிட்டு நீ செய். ஃபஸ்ட்டில் நீ என்னெல்லாம் பண்ண? ஹெல்பிங் த புவர், லவ்விங் யுவர் எனிமீஸ், புவர் அந்த நீடி, அப்ரஸ்ட்டை ஹெல்ப் பண்ணுறது, அன்பை காமிக்கிறது, இதெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருந்தியா? யூ ரீடூ இட். நீ ஆதியில் செஞ்ச மாதிரி செய்யலை. அதனால தான் ஆண்டு சொல்கிறார், முதல் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் லவ் மட்டும் இல்லை. அது எப்படி தெரியும்? விட்னஸிங். அதான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நீ இருந்தாயானால், கிறிஸ்துவை நீ நேசிப்பாயானால் அவருக்கு நீ சாட்சியாக இருப்பாய். என்ன நீ நினைப்பா? அவர் எல்லா இடத்துலையும் லார்டாக இருக்கணும்னு நீ நினைப்பா. அவர் ஆண்டவராக இருக்கணும்னு நீ நினைப்பா. நம்முடைய ஒர்க்கிங் பிளேஸ், நம்முடைய இது அஃப்கோர்ஸ் இதே நான் சொல்கிறேன் பர்ஃபெக்டாக இல்லை. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய ப்ரைமரி டிசைர் இதுவாக தான் இருக்க வேண்டும். சரி, ஸோ இதை நான் ஓரளவுக்கு உங்களுக்கு இதை புரிய வச்சுருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறேன். முக்கியமாக நான் இன்றைக்கி புரிய வைக்கணும்னு நான் முயன்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முயற்சி செய்துருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஓவர் கம்மிங்கிறத வெறுமனே நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாரலைஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் வெரி வெரி மிஸ்லீடிங். நம்ம கடவுளுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்ற முடியாமல் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மாரலைசிங். அதை என்டி ரைட் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, வி ஹவ் மாரலைஸ்ட் அவர் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லுவார். கிறிஸ்டியானிட்டியில் நம்ம பண்ண ஒரு பெரிய தப்பு, நம்ம நம்முடைய ஆந்த்ரோபாலஜி, நம்முடைய பிஹேவியரை எல்லாத்தையுமே மாரலைஸ்டில் தான் கொண்டு வரோம். அதுக்கு மாறாக நம்ம அதை எப்படி கொண்டு வரணும்னா, மாரல்ஸ் தேவை தான். நம்ம மாரல்ஸில் சாட்சியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பட் நம்ம அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால்,
சர்ச்சோட ரோல் அதை தான் நம்ம இந்த 7 அந்த 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 ஜெயங்குழுகிறவன் எவனோன்னு அவனுக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்று சொல்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே எங்கே வரோம் அப்படின்னு சொன்னால் அந்த புதிய படைப்பினுடைய ஒரு அம்சத்தை அங்கே சொல்லியிருப்பார். நியூ கிரியேஷனோட ஒரு ஆஸ்பெக்டை அங்கே சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, காட் இஸ் ஸோ கன்சர்ன் தட் த சர்ச் ஷுட் ரிஃப்ளெக்ட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் த நியூ கிரியேஷன் நவ் இட் செல்ஃப். அதான் ஆல்ரெடி நவ், இப்போவே நம்ம என்ன பண்ணணும், அதை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். ஸோ அந்த புதிய படைப்பினுடைய பிரதிநிதிகளாக சாட்சிகளாக நம்ம அதை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். சரி, இப்போ நம்ம அந்த 7 ஜெயங்குழுகிறவன் எவனோ என்ன சொல்லியிருக்குன்றதை மட்டும் நம்ம கவனிப்போம். முதல்ல பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெயங்குழுகிறவன் எவனோ, யாராவது வாசிங்களா அதை மட்டும்? 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெயங்குழுகிறவன் எவனோ. சரி, ஓகே, நானே வாசிடுறேன். மேபி நிறைய பேர் இங்கிலீஷ் பைபிள் தான் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதில் 7ஆம் வசனம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். எபேஸ் சபைக்கு இது. சிமிர்னா சபைக்கு அங்கே பார்த்தோம் அப்படின்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் 11ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. 3வது பெருகமு சபைக்கு 17வது வசனம். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாக்கிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. அடுத்தது தியத்திரா சபைக்கு 26வது வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல் ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆழ்வான். அவர்கள் மண் பாண்டுகளைப் போல் நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். அடுத்தது சர்தை சபைக்கு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அடுத்தது பிலதெல்பியா சபைக்கு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் 3:12. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அடுத்தது கடைசியாக லவோதிக்கா சபைக்கு நம்ம அறிஞ்சிருக்கிறதுபடி போன வாரம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நான் அதை டச் பண்ண இல்லை. போன வாரமே நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடைய கூட உட்காரும்படி அருள் செய்யும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவார்டில் மொத்தமாக அதை வாசி காமிச்சது விஷயம் காரணம் அதுதான். நம்ம ஒவ்வொன்றா அதை பார்க்க போகிறோம். முடிஞ்ச அன்றைக்கி 1-2 காரியங்களை பார்த்துட்டு மீதி அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த எல்லா ஜெயங்குழுகிறவன்லையும் ஆண்டவர் கொடுக்குற அந்த ரிவார்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இதை பற்றி என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் இது மெட்டஃபாரிக்கலாக தான் சொல்லியிருக்குது. ஆண்டவர் கொடுக்குறது ரிவார்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ பரலோகத்தில் உட்காந்து என்னை எப்பவும் பாடி துதிச்சிட்டே இருப்பா, நான் உனக்கு புதிய வாத்திய கருவிகள் கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லலை. இட் கம்ஸ் வித் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தேவன் நமக்குண்டு ஒரு ஒகேஷனை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை நம்ம இழந்து போயிட்டோம். ஓவர் கம்மிங் ஆன பிறகு நமக்கு அந்த ஒகேஷனை திரும்ப அவர் ரீஸ்டோர் பண்ணி தரப்போகிறாரு. ஒகேஷன் இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ ஒகேஷன். இட் இஸ் நாட் ஜஸ்ட் மாரலி அப்ரைட்டாக இருக்கிறது கிடையாது. நமக்குன்னு லைஃப் லாங்காக கடவுள் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். அந்த வேலை என்னது? அவருடைய புதிய படைப்பினுடைய மாடல்ஸாக நம்ம இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கார். சபை அதுக்கு தான் வச்சுருக்கார். சர்ச் ஷுட் பி அ மாடல். சர்ச்சை பார்த்து மற்றவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓ இப்படி செய்யலாமோ இதை அப்படின்னு நினைக்கணும். அப்படி தான் நினச்சாங்க. ஸோ அன்றைக்கி கிறிஸ்தவம் புதிதாக இடங்களுக்கு போக போக எப்படி இந்த கிறிஸ்தவத்தால் இந்த பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், பிகாஸ் அவங்க பார்க்குறாங்க
தே ஆர் பிஹேவிங் ஸோ டிஃப்ரெண்ட்லி. அது ரோம அப்போலேருந்தே ரெவலேஷனை நீங்கள் நம்ம அவ்வளோ சாதாரணமாக எடுக்கக்கூடாது. ஆண்டவர் சபைக்கு சொன்ன செய்திகளை ஆண்டவர் இவ்வளோ என்கரேஜிங்காக அவங்களுக்கு கொடுத்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், தே பிஹேவ்டு ஸோ டிஃப்ரெண்ட்லி. அவங்களுடைய பிஹேவியர் வெறும் மாரல் லைஃப்பை பற்றி மட்டும் இல்லை, தேர் ஒர்க்ஸ், தேர் டீட்ஸ் அதிகமாக பேசிச்சு. அதிகமாக அவங்கள குறித்து பேசப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய வார்த்தைகள், அவருடைய செய்கைகள், டீட்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் நான் திரும்ப திரும்ப இதை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜெயம் கொள்கிறவன் எவனோ அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது, இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் நாட் ஜஸ்ட் ஏதோ ஒரு ட்ரான்ஸில் நம்ம உட்காந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விதமான ஒரு பரவசத்தை அனுபவிக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது கடவுள் நமக்குன்னு வைத்திருக்கிற நோக்கம். ஸோ வாட் காட் ஹஸ் கெப்ட், நமக்கு கர்த்தர் அவர்கள் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களே கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் என்ன, இதில் நாட் ஓன்லி ஆன் திஸ் எர்த்லி லைஃப். இப்போ எர்த்லி லைஃப்பில் நம்ம அதோடைய டொமோவாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கென்று புதிய படைப்பிலே அது நிறைவடையும் போது வைத்திருக்கிற காரியங்கள் வெரி வெரி அவசரமாக இருக்கும். நம்மளால் கற்பனை பண்ண முடியாத விஷயங்களாக இருக்கும். அதனால தான் நம்ம அதிகமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பில் நம்ம நிறைய நேரம் பரவசத்துக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அந்த பரவசத்தை நம்ம நினைக்கிறோம் பரலோகன்றது எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி பரவசத்தை அனுபவிக்கிற ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது தவறு, அது அஞ்ஞானமாக இருக்கும். அது நமக்கு இந்தியாவிலலாம் நாளைக்கு யோகா டே அப்படின்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நமக்கு தெரியும் எல்லா இடங்கள்லையும் அதுக்கு அட்வொகேட் பண்ணுறாங்க. தே வாண்ட் பீப்புள் டு தே வாண்ட் பீப்புள் டு கெட் எக்ஸைட்டட் அண்ட் என்ஜாய். அவ்வளோதான். அது கிறிஸ்தவத்துக்குள்ளே வரக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது இன்னொரு விதத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்தவம்னா வெறும் பரவசம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பரவத்தில் போய் நம்ம பரவசமாக இருக்க போகிறோம் தான் அப்படின்னு சொல்லி. பட் வி ஹாவ் காட் நம்மள்கிட்ட அநேக புதிய புதிய ஒகேஷன்ஸை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்மளை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ நம்மை குறித்த அவருடைய நோக்கம் பெரியது, நம்மை குறித்த அவருடைய திட்டம் பெரியது, அது பிரம்மாண்டமானது என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஒருவேளை அது இப்போ எவ்வளோதான் இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் நம்ம குறைகள் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தடுமாற்றம் அடைகிறவர்களாக இருந்தாலும் சரி, we should never get discouraged, because நாம் ஆண்டவருடைய சபையின் அங்கத்தினர்களாக, ஆண்டவருடைய சபையின் உறுப்பினர்களாக, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்ற அந்த கேட்டகரியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய படைப்பிலே கொடுக்கப்பட போகிற, அல்லது ஆல்ரெடி நாட் எட், இதை மறந்துடவே கூடாது, இப்போவும் அது கொடுக்கப்படுகிறது சபைக்கு, இனியும் நமக்கு அது தரப்பட போகிறது. அந்த அந்த கேட்டகரியில் நமக்கு தரப்போகிற அந்த ரிவார்டு அவ்வளவு ஆசீர்வாதமான பிளஸடான ஒன்று. இப்போது நான் முதல் சபையை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்த்து முடிச்சிடும். ஸோ முதலாவது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், எபேசு சபைக்கு 7ஆம் வசனத்தில், ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஏன் எபேசு சபைக்கு இதை சொல்கிறாரு? முதலாவது நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம் இல்லையா? ஆண்டவர் எல்லா சபைக்கும் காமனாக ஒன்றும் சொல்லலை, எல்லா சபைக்கும் பொதுவாக ஒன்றும் சொல்லி முடிக்கலை. எபேசு சபைக்கு ஹீ ஸ்பெசிஃபிக்கலி கிவ்ஸ் த ப்ராமிஸ். என்ன கொடுக்குறாரு? உனக்கு right to eat from the tree of life which is in the paradise of God. Eat from the tree of life. இது என்னத்தை காமிக்குது அப்படின்னு சொன்னால், நமக்கு நல்லா தெரியும், இதுதான் நமக்கு சர்ச்சோட ரோல் என்னன்றதை விட சர்ச்சை பற்றின கடவுளுடைய பிளான் இவ்வளோ பிரம்மாண்டமானது அப்படின்றது புரியும். ஜீவவிருட்சத்தின் கனி ஆதாம் விலக்கி வைக்கப்பட்ட ஒன்று. அவன் ஜீவவிருட்சத்தின் கனியையும் புசித்து எண்டைக்கும் உயிரோடாதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயங்களை வைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதி ஆமத்தில் வாசிக்கிறோம். நம்ம அதெல்லாம் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எல்லாருக்குமே அறிஞ்சிருக்கிறீங்க. இப்போது ஓவர் கம்மருக்கு என்ன கொடுக்குறேன்னு சொல்கிறாருன்னா, ஜீவவிருட்சத்தின் கனி அது இப்போ எங்கே இருக்குன்னு சொல்கிறாருன்னா, தேவனுடைய பரதீசின் மத்தியில். ஸோ காடோட பேரடைஸ். ஸோ பேரடைஸ் அப்படின்றது அன்னைக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும்
இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ரெஸ்டிங் பிளேஸ். ரொம்ப அழகான ஒரு தோட்டம். அதுதான் ஒரு ஜேர்னியில் போயிட்டு அந்த பாரடைஸில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணுற ஒரு இடம். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போது அது தேவனுடைய பரதீஸு, அதுக்கு மத்தியில் இருக்கிற அஃப்கோர்ஸ் கார்டன், அதுதான் நமக்கு தெரியும். ஏதேன் தோட்டத்தில் மத்தியில் கனி இருந்து, அதுதான் அந்த பிக்சர் தான் இங்கே வருது. ஸோ நல்லா கவனிங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் படைப்பு, வெளிப்படுத்தலில் புதிய படைப்பு. அதனால தான் ஆண்டவருடைய அந்த வேதத்தை அவர் வடிவமைத்திருக்கிற இதையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே படைப்பு, வெளிப்படுத்தல் கடைசியில் புதிய படைப்பு. அஃப்கோர்ஸ் புதிய படைப்பினுடைய நிறைவு. நான் திரும்ப திரும்ப இதை வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும் பொழுது நான் இந்த பெர்ஸ்பெக்டிவில், இந்த கண்ணோட்டத்தில் படிக்கும்போது நான் புரிந்து கொண்ட விஷயம் அப்படி அதுதான். நம்ம இதை எல்லாத்தையும் ஃப்யூச்சர்னு தள்ளி விடுறது முடியாது. ஆல்ரெடி நாட்டியத்தில் நிறைய விஷயங்களை வி கேன் என்ஜாய் நவ். அதனால தான் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தல் 22:2 கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். ஸோ அதை வந்து இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற விஷயந்தான். இப்போ உள்ள அந்த நம்முடைய செய்திகளில், நம்முடைய ஸ்டடீஸ்லலாம் 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா க்ரீக்கில் அது சரியாக இருக்குது. தமிழில் விட இங்கிலீஷ் தான் அது கரெக்டாக இருக்குது. ஜீவவிருட்சத்தின் கனி இருக்குது. இங்கே வந்து 12 அதாவது நதியின் 2 பக்கத்துலேயும் சொல்லியிருக்குது. அது ஒவ்வொரு மாதமும் கனியை கொடுக்கும். அண்ட் the leaves of the tree, 22nd chapter, 2nd verse, and the leaves of the tree are for the healing of the nations. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க, இது வந்து எல்லாமே ஃப்யூச்சரில் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. இப்போவே when we overcome, when the church overcomes, அது வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியும். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் யோவானில் வந்து நம்ம இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லுவார், விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். ஆல்ரெடி ஹீ இஸ் இன் லைஃப். ஸோ இந்த லைஃபு, அந்த லைஃப் ஜீவ விருட்சம் அப்படின்னு சொல்கிறது, ட்ரீ ஆஃப் ஃப்ரூட் ஆஃப் லைஃப் அப்படின்றதெல்லாம் வந்து அது ஏதோ பழம் அப்படின்றது கிடையாது. இட் இஸ் தட் ஆப்போசிட் ஆஃப் டெத். மரணம் என்பது ஆண்டவர் விரும்பாதது. மரணம் என்பது தேவன் அழிக்கணும்னு விரும்புகிறது. நல்லா நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஸோ உயிர்த்தெழுதல் நமக்கு அதுதான் சொல்லுது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஸோ ஹீஸ் த எனிமி. டெத் வந்து இஸ் அன் எனிமி. அது நம்ம ஃப்ரெண்டு கிடையாது. அஃப்கோர்ஸ் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறதுனால மரணத்தை வெல்லுவோம் அப்படின்றதுனால பவுலால் சொல்ல முடியுது சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லி. பட் டெத் இஸ் நாட் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட்ஸ் பீப்புள். டெத் இஸ் அ ஃபோ. அது வந்து எனிமி தான், சத்ரு தான். அதை பரிகரிக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே அதை பரிகரித்தார். ஹி அபாலிஷ் டெத் த்ரூ ஹிஸ் டெத். அவருடைய மரணத்தின் மூலமாக அதை பரிகரித்தார். அப்போது இந்த ஜீவவிருட்சத்தின் கனி அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் சம்திங் தட் வி ஆர் கோயிங் டு ஈட். அதில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம நிறைய நேரம் ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நமக்கு தரப்போகிற இது ஏதோ பரலோகத்தில் இருக்குது ஒரு கனி, நம்ம அதை சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறத விட he who overcomes, யார் ஓவர் கம் பண்ணுறானோ, வெற்றியாக இருக்கிறானோ, அவன் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு எபேசு சபையுடைய கான்டெக்ஸ்டில், அந்த வெற்றியாக இருக்கிறவன் எபேசு சபையில் கான்டெக்ஸ்டில், இந்த ஜெயம் கொள்கிறவன் யார்? எபேசு சபையோட கான்டெக்ஸ்டில் ஒன் ஹூ ரிப்பன்ஸ் அண்ட் டஸ் தி திங்ஸ் தட் ஹி வாஸ் டூயிங் ஃபஸ்ட்டு அவன் பண்ணிகிட்டு இருந்தான் இல்லையா, அதை பண்ண ஆரம்பித்தால். ஃபஸ்ட்டில் அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? ஆதியிலே கொண்டு இந்த விட்னஸிங். நான் தான் திரும்ப சொல்கிறேன். ஸோ அதை நம்ம சரியாக செய்வோமே ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் we will eat from the tree of life. அப்படின்னா நம்ம என்ன ஆகும்? அகெயின் நமக்கு இது ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதான் நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த ட்ரீ ஆஃப் லைஃப்பில் உள்ள ஃப்ரூட்டை நம்ம புசித்தோன்னு சொன்னால் நம்ம நல்லா இருக்கலான்றது இல்லை.
அதான் தான் வெளிப்படுத்தல நான் எடுத்து காமிச்சேன். அந்த லீவ்ஸ் என்ன ஆகிடுமா? இட் வில் பிகம் ஹீலிங் ஃபார் த நேஷன்ஸ். அகெயின் பாருங்களா, ஸோ தேவனுடைய சபை வென்னிட்டு அது சரியாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் பொழுது இட் பிகம்ஸ் எ சேனல் ஆஃப் ஹீலிங் அண்ட் பிளெஸிங். ஆசீர்வாதத்தின் ஆரோக்கியத்தின் வாய்க்காலாக மாறிவிடுகிறது. ஸோ தட் இஸ் அவர் ஒகேஷன். நிறைய நேரம் நம்ம சும்மா இருக்கணும்னு விரும்புகிறோம். ப்ரேயர் அப்படின்ற போர்வையில், ஃபெய்த் அப்படின்ற போர்வையில் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்வாயாக. ஒர்க் யூ டூ. எப்படி நீ கிறிஸ்துவுக்கு விட்னஸாக ஆதியில் செஞ்சுட்டு விட்னஸிங்காக இருந்தியோ, எப்படி நீ என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த எம்பையர், பெரிய எம்பையருக்கு எதிராக நின்று இயேசு லார்ட் அப்படின்றத நீ காண்பித்தாயோ, இயேசு லார்ட் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக நீ எப்படி மற்றவங்களுக்கு நீ சர்வ் பண்ணாயோ, தட் இஸ் த அதுதானே கிறிஸ்துவனுடைய லார்ட்ஷிப்பை நம்ம ரிவீல் பண்ணுறது. கிறிஸ்துவன் லார்ட்ஷிப்பை ரிவீல் பண்ணுறது என்ன கிடையாது, எனக்கு எப்போது சிஎம் சேர் கிடைக்கணும், எனக்கு எப்போ பிரசிடென்ட் சேர் கிடைக்கணும் உட்காந்து வெயிட் பண்ணி காத்திருக்கிறது இல்லை. வாலண்டியராக சர்வ் பண்ணுறதுக்கு. உங்களில் தலைவனாக இருக்க எவன் முதன்மையாக இருக்க எவன் விரும்புகிறானோ, ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு பிகம் எ லீடர், லெட் ஹிம் சர்வ். அவன் முதலாவது என்ன செய்ய கடவன்? லெட் ஹிம் சர்வ். ஸோ அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ நான் இதோட இன்றைக்குள்ளதை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நிறைய நம்ம இதில் செய்ய நம்முடைய திங்கிங்கை மைண்டை ரீஓரியன்ட் பண்ணுறது நிறைய நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம துரதிருஷ்டவசமாக பாவத்தை மேற்கொள்கிறது அப்படின்றதுலேயே நம்ம ஜெயங்கொள்கிறத முடக்கிட்டோம், நேரோ பண்ணிட்டோம். ஆனால் ஜெயங்கொள்கிறது அப்படின்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் என்னது பாவத்தை மேற்கொள்கிறது இல்லை, இட் இஸ் அந்த நியூவாக இனாக்ரேட் ஆகிருக்கிற இந்த படைப்பை, இந்த கிரியேஷனை நம்முடைய டீட்ஸில் நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அஃப்கோர்ஸ் அதனால ரோம சாம்ராஜ்யத்தை சம்டைம் நம்ம எதிர்க்க வேண்டியிருக்கும். அதனால தான் நம்ம பேட்டில் பண்ணணும். அதனால தான் நம்ம அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. சபை திரும்பவும் இதை புரிந்து கொண்டு தன்னுடைய பொறுப்பு பணியை கலெக்டிவாக, ஒருவேளை சபை இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் அது எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாய் உலகம் நம்மளை திரும்பி பார்க்கும். கிறிஸ்தவர்களா, see how they love each other, see how they do things differently, இப்படியும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு நம்ம இந்த தலைமுறையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ நமக்கு இன்றைக்கி நம்முடைய சேலஞ்சஸ் என்ன அப்படின்றத நம்ம கடைசியில் நம்ம யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட தாட்டை தருவாராக, புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஆண்டு நமக்கு தருவாராக. ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த ஆதி சபைக்கு எபேசுவில் இருந்த சின்ன கூட்டம் விசுவாசிகளுக்கு அன்றைக்கு நீர் உடைய எதிர்பார்ப்பை சொன்னீர். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை நான் பெரிய பிளெஸ்ஸிங்காக மாற்றுவேன், அவன் மூலமாக பெரிய காரியங்களை நான் நடப்பிப்பேன், அநேகருக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன்லாம் நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. அதே போல் எங்கள் தலைமுறையிலும் நாங்கள் அப்படிப்பட்ட ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். மரணத்தை அல்ல, ஜீவனை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். அந்த கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தரலும். தொடர்ந்து இவைகளை புரிந்து கொண்டு நல்ல சரியான பெர்ஸ்பெக்டிவில் வேதத்தை புரிந்து செயல்படுகிற கிறிஸ்தவர்களாய், செயல்படுகிற சபையாய், சும்மா இருக்கிற தூங்குகிற சபைகளாய், கிறிஸ்தவர்களாய் அல்ல செயல்படுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும். இப்படி கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபைகளை தந்தரலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.